Meenakshi Faculty of Allied Health Sciences, BSc Technology courses. Apply now. ஒன் இந்தியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். முகேஷ் அம்பானியோட ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல் அது போக பிஎஸ்என்எல் நிறுவனங்கள் எல்லாம் பின்னுக்கு தள்ளி இந்தியாவோட நம்பர் 1 டெலிகாம் நிறுவனமாக உருவெடுத்திருக்கு. இந்தியாவில் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல், வோடாஃபோன், ஜியோ அது போக வந்து பிஎஸ்என்எல் இந்த நிறுவனங்கள் எல்லாம் டெலிகாம் சேவையில் வந்து வழங்கி வந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த நிறுவனங்களை வந்து கட்டுப்படுத்தும் அமைப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ராய் செயல்பட்டுக்கிட்டு இப்போ வரைக்கும் வந்துகிட்டு இருக்குது. ட்ராய் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் இந்தியாவில் உள்ள டெலிகாம் சந்தாதாரர்களுக்கு வந்து எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விவரங்களை வந்து வெளியிடுவாங்க. அந்த வகையில் அண்மையில் இப்போ ட்ராய் வெளியிட்டிருக்கிற தகவலின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட டெலிகாம் சந்தாதாரர்களோட எண்ணிக்கை வந்து 2வது முறையாக 1.2 பில்லியன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மைல்கல்லை எட்டியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ட்ராய் வெளியிட்டுள்ள அறிக்கையின் படியில் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்துல இருந்து இந்தியாவில் இருந்த டெலிகாம் சந்தாதாரர்களோட எண்ணிக்கை வந்து 1198.28 மில்லியன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுவே ஏப்ரல் மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 0.16% உயர்ந்து 1201 அப்படின்ற அதாவது 1201 அப்படின்ற விஷயம் வந்து மில்லியன் கணக்கில் அதிகரிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்தியாவில் வந்து முதல் முறையாக வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 2014ஆம் ஆண்டு மே மாதத்தில் தான் வந்து மொத்த டெலிகாம் சந்தாதாரர்களோட எண்ணிக்கை வந்து 1.2 பில்லியன் அப்படின்ற ஒரு எண்ணிக்கையை வந்து தொட்டது. அதே ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் வந்து 1.21 பில்லியன் அப்படின்ற ஒரு புதிய உச்சத்தை எட்டியிருக்குது. இது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிலைமையில் மீண்டும் 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் வந்து இந்தியாவோட டெலிகாம் சந்தாதாரர்களோட எண்ணிக்கை வந்து மறுபடியும் 1.2 பில்லியன் அப்படின்ற ஒரு புதிய எண்ணிக்கையை வந்து எட்டியிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மொபைல் வாடிக்கையாளர்களின் ஒரு எண்ணிக்கை தான் வந்து இந்த அளவுக்கு சந்தாதாரர்களோட எண்ணிக்கை வந்து உயர்வதற்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருப்பது தெரிய வந்திருக்குது. கடந்த ஏப்ரல் மாதத்தில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலிருந்து மொபைல் வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கை 1165.49 மில்லியன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக வந்து ஏப்ரல் மாதத்தில் ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனம் மட்டும் புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா 2.68 மில்லியன் புதிய சந்தாதாரர்களை வந்து சேர்த்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது மூலமாக வந்து ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனம் வந்து மொத்த சந்தாதாரர்களோட எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா 472.42 மில்லியன் அப்படின்ற ஒரு புதிய உச்சத்தை வந்து எட்டியிருக்குது அப்படின்னு நியூஸ் வந்திருக்குது. ஏர்டெல் நிறுவனம் ஏப்ரல் மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 7,52,000 வாடிக்கையாளர்கள் வந்து புதுசாக சேர்த்துருக்கிறாங்க. இது மூலமாக வந்து ஏர்டெல் சந்தாதாரர்களோட எண்ணிக்கை வந்து எவ்வளோ அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 267.57 மில்லியனாக அதிகரிச்சிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏப்ரல் மாதத்தில் பிஎஸ்என்எல் மற்றும் வோடாஃபோன் ஆகிய நிறுவனங்கள் வந்து பெரிய அளவில் சந்தாதாரர்களை வந்து இழந்திருக்கிறாங்க அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு தகவல். அதாவது ஏப்ரல் மாதத்தில் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அரசுக்கு சொந்தமான பிஎஸ்என்எல் நிறுவனம் வந்து 1.23 மில்லியன்கள் சந்தாதாரர்களை வரைக்கும் இழந்திருக்கிறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா சொல்லிட்டு இருக்கிறாங்க. வோடாஃபோன் ஐடியா நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா 7,35,000 சந்தாதாரர்களை வந்து இழந்திருக்கிறாங்க அப்படின்னு நியூஸ் வந்திருக்குது. எம்டிஎன்எல் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா 3,702 வாடிக்கையாளர்களையும் இழந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்தியாவில் வந்து லேண்ட்லைன் வாடிக்கையாளர்கள் வந்து எண்ணிக்கை வந்து மார்ச் மாதத்தில் 33.79 அப்படின்னு இருந்தது. இப்போ ஏப்ரலில் 34.26 மில்லியன் அப்படின்ற ஒரு எண்ணிக்கையை வந்து தொற்றுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிரிவில் ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனம் தான் வந்து புதுசாக 3,55,900 வாடிக்கையாளர்கள் வந்து சேர்த்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. Meenakshi Faculty of Allied Health Sciences, BSc Technology courses. Apply now.